வாழ்க வளமுடன். இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வசக்தி கணபதி மீன்சீல் பவுடர், சிவகாசியிலிருந்து சுப்புராஜ். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, வெள்ளமுத்து வந்து வேப்பங்கொட்டை வந்து வெள்ளமுத்து வந்து எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கும். நம்ம இது வந்து பூச்சி விரட்டிக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம். உரமாகவும் போடலாம். முன்ன வந்து நம்ம தொழிலோடு சேர்ந்தது அரைப்போம். அது உரத்துக்கும் போட்டுக்கலாம், பூச்சி விரட்டிக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதில் பாதி அளவு போட்டால் போதும். அருமையான செயல்பாடு இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இது வெள்ளமுத்து. அந்த அரைக்கிற வீடியோ பாருங்கள். இப்போ அரைச்சி ஒரு மூட்டை வச்சுருக்குறோம். அந்த துகளையும் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அரைக்கிற வீடியோ கூட பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும், விலையேறுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அரைக்கிற வீடியோ பாருங்கள். இதெல்லாம் மிஷினில் போட்டு அரைக்கிறோம். நாம் வந்து கல் மண் எல்லாம் நீக்கி சுத்தமாக தான் அரைச்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து 10 லிட்டரு தண்ணிக்கு இது வந்து 100 கிராம்லேருந்து 150 கிராம் போட்டால் போதும். மொதல் நாள் ஊற வைங்க. ஒரு நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10 கிராம் மஞ்சத்தூள், 10 கிராம் பெருங்காயம் கலந்து நல்லா துணியில் வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ண 4ஆம் நாள் திரும்ப ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, புழுக்கள் வந்து பூச்சி வந்து முட்டை வச்சுருக்கும். அது பொறிச்சு வந்து திங்கிறங்கிறதுக்கும் போது அந்த கசப்புத்தன்மை இருந்தால் அது சாப்பிடாம இதாகி போகும். அதுக்கு மேலே அது சாப்பிட்டாலும் மலட்டுத்தன்மை ஏற்படும். அதனால் நீங்கள் பூச்சி வெரைட்டிக்கு இது அருமையான ஒரு பவுடரு. உங்களுக்கு கல் மண் தூசியெல்லாம் ஏகப்பட்ட இது நம்ம நீக்கியிருக்கிறோம். சுத்தமாக இருக்கும், எந்த விதமான இது இருக்காது. அதனால் வாங்கி பயன்படுத்துங்க எல்லா விவசாயிகளும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.